மதுரை அருகே உள்ள அழகர் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் குறித்து பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளழகர் திருக்கோயிலில் சித்திரை திருவிழா வரும் 27ஆம் தேதி முதல் 10 நாட்கள் நடைபெற உள்ளது. மதுரையில் ஆற்றில் அழகரை இறங்கும் வைபவத்துக்காக வரும் 29ஆம் தேதி மாலை கள்ளழகர் வேடம் பூண்டு கண்டாங்கி பட்டுடுத்தி பெருமாள் தங்க பல்லக்கில் மதுரைக்கு புறப்பட உள்ளார். இந்நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்து பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆட்சியர் ஆய்வு நடத்தினார். வருகின்ற 29, 30ஆம் தேதி நம்மளுக்கு கடும் வெயில் இருக்கிற நேரத்தில் இந்த சித்திரை திருவிழா நடக்கிறதுனால நம்முடைய மருத்துவத்துறை சார்பில் வரக்கூடிய பக்தர்களுக்காக குடிநீர் வசதிக்கு கூடுதலாக ORS போன்ற வசதிகளை கூட நாம் ஏற்பாடு பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் ஆம்புலன்சஸ்களை நாம் நிப்பாட்ட போகிறோம். மருத்துவ முகாம்களை கூட நாம் அங்கே போட போகிறோம். அழகர் கோயில் சித்திரை திருவிழாவை ஒட்டி 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். கூடுதலாக பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.